அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம நான்காவது தூதன் பரலோகத்தில் எக்காலம் ஊதப்படும் பொழுது இந்த பூமியில் என்ன நடக்கும்? பூமியில் இல்லை, வான மண்டலத்தில் நிலாவிலையும் சூரியனிலும் நட்சத்திரத்திலும் ஒளி கொடாமல் இருக்கும், இருளாய் போயிடும். மூணில் ஒரு பகுதி பூமியில் இருளாய் போயிடும். ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா, பௌதிக மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் வான மண்டலத்தில் ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ 5வது எக்காலம் ஓதப்படும்பொழுது இந்த பூமியில் என்ன நடக்கும் அப்படின்ற செய்தியை இப்போ நம்ம பார்க்க போகிறோமா. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. விழுவதை கண்டேன் என்கின்ற வார்த்தையானது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரத்தை விழ கண்டேன்னு யோவான் சொல்றாரு இல்லையா. அந்த விழுது அப்படின்றது என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது வானத்திலிருந்து தூதன் வேகமாக இறங்கி இந்த பூமிக்கு வராரு, வேகமாக வரதா விழற மாதிரி யோவானுக்கு தெரியுதுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு நட்சத்திர தூதனை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாளத்தை திறக்கக்கூடிய சாவி அந்த தூதன் கிட்ட இருக்குதான். அந்த நட்சத்திரம் சொல்லி சொன்னாவே அது தேவ தூதனை குறிக்கிற ஒரு அடையாளம் தாங்க. ஏன்னா நட்சத்திரத்தை விழ கண்டேன் அப்படின்னா அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு அப்படின்னா அது ஒரு ஆளை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். அதனால வானத்திலிருந்து விழுந்த அந்த நட்சத்திரன்றது வானத்திலிருந்து வேகமாக இறங்கி வந்த ஒரு தூதன். அந்த தூதன் கிட்ட பாதாளத்தை திறக்கக்கூடிய சாவி இருக்குதான், அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு வசனம் சொல்லுதுங்க. இந்த தூதன், இதே தூதன் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் வராருங்க. என்னன்னாக்கா, ஒரு தூதன் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். 20வது அதிகாரம் 2வது வசனம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, பாதாளத்தில் திறந்து சங்கிலியினால ஒரு பிசாசை கட்டி ஏதேன் தோட்டத்தில் நம்ம ஆதி பெற்றோர்கள் ஆதாமியாவால் ஏமாற்றி பாவம் செய்ய வச்சு பாரு லூசி பிசாசு. அந்த லூசி பிசாசை இந்த தூதன் பாதாளத்தில் கொண்டு போய் அடைச்சி மேலே முத்திரை போட்டு சீல் வைக்கிறாராம். இதே தூதன் தான் 5வது எக்காலம் ஓதப்படும் பொழுது பாதாளத்தை திறக்கக்கூடிய சாவி, திறவுகோல்னா சாவி அவர் கையில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 5ஆம் எக்காலம் ஓதப்படும் போது வானத்தில் இருந்து இறங்கி வருகிற தூதனும் பாதாள குழியை திறப்பதும் பாதாள குழியை அடைப்பதும், பாதாள குழியை திறக்கிறதும் பாதாள குழியை அடைப்பதும் உண்டான பிசாசுக்களின்
சிறை கூட்டத்துக்கான சிறை கூட்டத்துக்கான ஜெயில் மாதிரி இருக்கும். பிசாசுகளை அடைச்சி வச்சிருக்கிற ஒரு இடம். சிறை கூட்டத்துக்கான திறவுகோலை, அந்த சாவியை சாத்தானெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க பத்தியா, ஒரு இடத்துல போட்டு அடைச்சி பூட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை திறக்கக்கூடிய சாவி யார்கிட்ட தேவன் கொடுத்துருக்கிறாருன்னா தேவ தூதனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் தேவ தூதன் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் அந்த சாவியை. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 2வது வசனம், அவன் பாதாள குழியை திறந்தான். வேகமா ஒரு நட்சத்திரம் கீழே வந்து விழுந்துச்சே அப்படின்னு யோவான் சொல்றாரு பத்தியா. வேகமா ஒரு தூதன் வந்தாரு. அவர் தான் மிகாவேல் தூதர். அவர் வந்து பாதாள குழியை திறந்தான். பாதாளம் கீழே பாதாள குழிய திறக்கிற, ஏன்னா சாவி அவர்கிட்ட கொடுக்கப்படுது. சாவி வச்சு திறந்துட்டாரு. உடனே திறந்த உடனே பெருசூளையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து, அதாவது பாதாளத்திலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இந்த தூதன் போய் பாதாளத்தை திறந்த உடனே பெரும் சூளையின் புகை போல, அதாவது சூளையை நம்ம கல் செங்கல் சூளை போட்டாக்கா மண் பாத்திரமெல்லாம் சுட்டு எரிக்கிறதுக்கு சூளை போடுவாங்க இல்லையா, அப்போ நெருப்பு பற்ற வைப்பாங்க. பற்ற வைக்கும்போது ஆரம்பத்தில் புகை கிளம்பும், கருப்பு கலர் புகை நிறைய மேலே எழும்புங்க. அதுதான் பெருசூளையின், நம்ம சூளை போடுவோம் இல்லையா, அதான் பெருசூளையின் புகையை போல். அது போல கருப்பு கலர்ல புகை அந்த குழியிலிருந்து வெளியே வந்துச்சான். அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால், குழியிலிருந்து வெளியே வருது பாரு அந்த கரும் புகை, அந்த கரும் புகையினால சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. சூரியனே தெரியலையாங்க, வான மண்டலம் தெரியலையாம். அந்த அளவுக்கு இந்த புகையானது போய் மூடிச்சான். சூரியனே தெரியலையாம். சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அப்படின்னா இருண்டு போச்சு. சூரியனை வெளிச்சம் தெரியல. வானத்தை அப்ப நிமிர்ந்து பார்த்தாக்கா இருட்டா இருக்குது. பகல்ல குழியை திறந்த உடனே அந்த அளவுக்கு புகை, கரும் புகை மேல வந்திருக்குதுமா. அதாவது இந்த பாதாள குழியான, பாதாள குழி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பாதாள குழி பத்தி இப்ப நம்ம பேசலாமா. பாதாள குழியானது நரகம் அல்ல, நரகம் கிடையாது. நரகன்றது நெருப்பு இருக்கும், நெருப்பு இருக்கிற இடம் தான் நரகம். ஆனா இங்க பாதாள குழின்னு சொல்லி சொல்றோம். மரித்த பொல்லாத தேவ பக்தி அற்ற ஆண்கள் பெண்கள் ஆகியோரது வேற்று வகைக்கு உட்பட்ட ஆவிகள் அடைக்கப்பட்டு இருக்கின்ற ஸ்தலமாகும். இவைகள் சரீரமற்ற ஆவிகள் ஆகும். மரித்து போன ஆண்கள் பெண்களுடைய அந்த ஆத்துமாக்கள் அதெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிற ஒரு இடமா. அந்த அடைச்சி வச்சிருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு, அந்த இடத்துக்கு தான் பாதாள குழி அப்படின்னு பேருங்க. இந்த இந்த ஆவிகளுக்கு வந்து சரீரமற்ற ஆவிகளாகும். என்ன சொல்றாங்க, தேவ பக்தி அற்ற ஆண்கள் பெண்கள் ஆகியோரது வேற்று வகைக்கு உட்பட்ட ஆவிகள் அடைக்கப்பட்டு இருக்கின்ற ஸ்தலமாகும். இவைகள் சரீரமற்ற ஆவிகள் ஆகும். இந்த ஆவிகளுக்கு வந்து சரீரம் கிடையாதுங்க. இந்த ஆவிகளுக்கு சரீரம் கிடையாது. இந்த ஆவிகளை பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆதாமை படைப்பதற்கு முன்பதாகவே இந்த பூமியில நம் ஆண்டவராகிய தேவன்
ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பாகவே, அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? பூமியானது வெறுமையும் இருளும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய், ஒழுங்கில்லாம இருந்துச்சு, அலங்கோலமா இருந்துச்சு, இடிக்கப்பட்டிருந்து. அப்படின்னா ஏற்கனவே இந்த பூமியில் இருக்கிறவங்களை, ஜீவ ஜந்துக்களை நம்மளை போல ஆண்கள் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஏற்கனவே ஒரு முறை ஆண்டவர் அழிச்சிருக்கிறாரு. அப்படி அழிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை தான் பாதாள குழியில ஆண்டவர் அடைச்சி வச்சிருக்கிறாராம். அந்த ஆவிகளுக்கு இறந்து அவங்களாம் செத்து தானே போயிட்டாங்க. இறந்து போன அந்த ஆத்துமா அவங்களுக்கு சரீரம் இல்லையா, ஆத்துமாவும் ஆவி மட்டும்தான் இருக்குதாம், சரீரம் கிடையாது. ஏன் சொன்னாக்கா, பெரும் சூளையின் புகையை போல், புகை மாதிரி தான் பாதாள குழியிலிருந்து மேலே வெளி வந்துக்குதுங்க. அப்போ புகை அப்படின்னா காற்றோட கூட கலந்து வர கரிய மலை வாயு தான் அந்த புகை, கரிய புகை. அப்போ இதுங்களுக்கு உருவம் இல்லை, ஆனால் ஆவியா இருக்குது. இதுங்கெல்லாம் ஆண்டவர் பாதாளத்தில் அடைச்சி வச்சிருக்கிறாரு. ஆதாம் படைப்பதற்கு முன்பதாகவே இப்பூமியின் முதல் கட்ட ஆரம்ப படைப்பில் இடம்பெற்றிருந்த பூமியினுடைய உயிர்வாசிகள் பூமியின் முதல் கட்ட அழிவின் பொழுது சரீரத்தை இழந்து ஆவிகளாக மாறியவைகள் தான் இந்த ஆவிகள், பாதாளத்தில் அடைச்சி வச்சிருக்கிற ஆவிகள். இந்த ஆவிகள், பாதாளத்தில் அடைச்சி வச்சிருக்கிற இந்த ஆவிகள் விடுதலையோடும் வாய்ப்புகளோடும் அலைந்து கொண்டிருந்து, அது ஃப்ரீயா எங்கனாச சுத்துமா, விடுதலையோடும் வாய்ப்புகளோடும் அலைந்து கொண்டிருந்து மனித சரீரங்களில் குடி புகுந்து, மனுஷனை பேய் பிடிச்சிச்சின்னு சொல்ற பத்தியா, ஒரு மனிதனுக்குள்ள இந்த ஆவி போய் உள்ள நுழைஞ்சிட்ட புகுந்து மீண்டும் உருவெடுத்தால் போல் திரும்ப நம்ம மனித சரீரம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு அந்த ஆவிகளுக்கு எண்ணமா. அதனால தான் அந்த ஆவிகள் மனித சரீரத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிடுது. உள்ள நுழைஞ்சு சரீரத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற நினைப்பு அதுங்களுக்கு வந்துடுதான். உருவெடுத்தாற் போல் வாழ முயற்சி எடுக்கின்ற ஆவிகளாகும். மனித சரீரத்தில் போய் நுழைஞ்சு உருவெடுக்கிற ஆவிகளாக இவங்க. ஏன்னா அதுங்களுக்கு சரீரம் கிடையாது. சரீரமற்ற ஆவிகள், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆவிகள். இவைகள் பொல்லாத அசுத்தமான சூதுள்ள ஆவிகளாய் இருந்து மனித சரீரங்களில் குடி புகுந்து ஆத்துமாக்களை அலகழிக்கிற ஆவிகள், சரீரத்தையும் பாதிக்கிறவைகள். இந்த ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா அந்த மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவையும் கெடுத்துடும், அந்த சரீரத்தையும் நாசம் பண்ணி விட்டுடும். இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, நிறைய பேர் பேய் பிடிச்சவங்கள நம்ம பார்க்குறோம். அந்த பேய் ஒருத்த மேலே இறங்கிடுச்சின்னாக்கா அவன் அந்த மனிதனுடைய ஆத்துமாவையும் ஆவியும் அது கெடுக்கும். எப்படி கெடுக்கும்னா, பாவம் செய்ய வைக்கும், கொலை செய்ய வைக்கும், ரத்தம் சிந்த வைக்கும். தீமையான காரியங்கள் எல்லாம், கொடூரமான காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள உள்ள நோய்தான் இது செய்ய வைக்கும். இந்த ஆவிகளுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்லி சொன்னோம். ஆனா இது மனிதனுக்கு உள்ள நோய்ச்சிச்சுனாக்கா அந்த ஆவிகளுக்கு சரீரம் வந்த மாதிரியாம். ஒரு மனிதனுக்குள்ள இருந்து இது என்ன வேலைனா தீமையான காரியத்தை, இது கொடூரமான காரியமெல்லாம் பண்ணுமா. இந்த வகை ஆவிகளை நாம் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஆவிகளை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் இந்த பிசாசுக்கள் இருந்ததாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் கோடிட்டு காட்டுறேன். நீங்கள் வேதத்தை எடுத்து இதை படித்து பாருங்கள். இந்த பிசாசுக்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22வது வசனமும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனமும், லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனமும், லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26லிருந்து 39 வசனம் வரைக்கும், லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 42வது வசனம். இவைகள் பழைய ஏற்பாட்டின்படி பழைய ஆவிகளாகும். இந்த ஆவிகள் எல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆவிகளாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆவிகள். பவுல் என்ன சொல்றாருன்னா 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் வஞ்சிக்கிற ஆவிகள் என்று பவுல் சொல்றாரு. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? இவைகள் பொல்லாத அசுத்தமான சூதுள்ள ஆவிகள் அப்படின்னு பார்த்தோம். பவுல் என்ன சொல்றாரு? 1 தீமோத்தேயு 4:1 வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாத்துறது, கெடுக்கிறது, வஞ்சிக்கிற ஆவிகள். இந்த ஆவிகள் அவாந்தர வெளியிலே அலைந்து திரிகிறவைகள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய நிலைமை முன்னிலைமை விட பின்னிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு வீட்டில் இருக்கிற பிசாசை வெளியே துரத்தி ஆயிடுச்சு. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற இந்த அசுத்தாவை வெளியே துரத்தி ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதாவது ஆதாமியாவாலும் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே பூமி அழிக்கப்பட்டது இல்லையா? அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உயிர்வாசிகள், சரீரமற்ற ஆவிகள். இதை அலைந்து திரிதான். வனாந்தரத்தில் இடம் கிடைக்காம தங்கி வாழறதுக்கு சரீரம் இருந்தால் தானே அது தங்கி வாழ முடியும். ஆவி ஆத்மா இருந்து இன்னும் பிரயோஜனம் வாழ முடியாது இல்லையா? அதனால தங்கறதுக்கு இடம் தேடுது. குடி புகிறதுக்கு எந்த வீட்டில் போய் நம்ம உள்ள நுழைஞ்சி குடி புகலாம், எந்த மனுஷனுக்குள்ள நம்ம போய் நுழைஞ்சி அந்த மனுஷன் சரீரத்துக்குள்ள நம்ம வாழலாம் அப்படின்னு அலைந்து திரிகிற பிசாசுக்கள் இவைகள். இதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி திரிகிற இந்த ஆவிகள் ஒரு மனுஷனை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா, வெளியே போன ஆவி இன்னும் போய் 7 ஆவி பொல்லாத ஆவிகளை கூட்டின்னு வந்து அந்த மனித சரீரத்துக்குள்ள உள்ள நுழையுதான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு. ஒன்று போய் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வருதான். ஆகவே இந்த யூத மக்கள் 7 வருட உபத்திரவ கால ஆரம்பத்தில் 7 மடங்கு வல்லமையுடன் கூடிய பிசாசுக்களால் பிடிக்கப்பட்டு அந்தி கிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்து கொள்ள முன் வருவார்கள். அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே இப்பேற்பட்ட பொல்லாத ஆவிகளால் யூதர்கள் ஆட்கொள்ளப்படுவாங்க. இந்த ஆவிகள் யூதர்கள் மேலே இறங்குறதுனால தான் இவங்க அந்தி கிறிஸ்துவோடு கூட போய் உடன்படிக்கை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏசாயா 28:18 வசனத்தில் மரணத்தோடும் பாதாளத்தோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையை விவரித்து கூறுகிறார். இந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட இவங்க செய்து கொள்ளுகிற இந்த உடன்படிக்கையை ஏசாயா தீர்க்கதரிசி பாதாளத்தோடும்
அவங்க செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை பற்றி விவரித்து சொல்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து கதரேனது நாட்டில் உள்ள பிசாசு பிடித்திருந்த மனிதனில் புகுந்திருந்த லேகியோனான அநேகமாயிரம் பிசாசுக்களை துரத்துகையில் அந்த பிசாசுக்கள் என்ன கூறிற்று? லூக்காஸ் 8வது அதிகாரம் 31வது வசனம், தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு இந்த பன்றி கூட்டத்தில் எங்களை அனுப்பிவிட அப்படின்னு பிசாசுகள் கேட்டுச்சுல. நாசரேத்து இயேசுவே, எங்களை அழிக்கவா வந்துட்ட, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாத, இந்த பாரு பன்றிகள் இருக்குது பாரு, இந்த பன்றி கூட்டத்திலேயாவது எங்களை அனுப்பிடு, நாங்கள் அங்கே போயிடுறோம், பாதாளத்துக்கு எங்களை அனுப்பாத அப்படின்னு பிசாசுங்க கேட்குதுங்க. அதுங்களுக்கு தெரிஞ்சு அதுங்க எங்க அடைச்சி வச்சிருக்கிற பிசாசுங்களா அதுங்களுக்கு தெரியுது. அதனால மனித சரீரத்தில் குடி புகுந்து இருக்குது. கெதரோனது நாட்டில் உள்ள கலிலேயா பக்கத்தில் இருக்குதுங்க அந்த இடம். அங்கே தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுடுகாட்டில் ஒரு மனுஷனை சங்கிலினால கட்டி வச்சிருக்கிறாங்க. அவனுக்குள்ள 6000 பிசாசுகள் இருந்து சார் லேகியோன் 6000 பிசாசுக்கள் ஒரு மனித சரீரத்தில் இருக்குது. அதனால அவனை அடக்கவே முடியல, சங்கிலி போட்டு கட்டி சுடுகாட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த லேகியோனை அந்த 6000 பிசாசுக்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து துரத்தத்துக்கு அவன் சரீரத்திலிருந்து வெளியே துரத்தத்துக்கு போறாரு. அப்ப அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு என்ன சொல்லுது? நாசரேத்து இயேசுவே, எங்களை பாதாளத்தில் அனுப்பாதீங்க, இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பிடுங்க. இவ்வளோ நேரம் அந்த மனிதன் அந்த ஒரு ஆளுடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இது வேற ஒரு சரீரத்துக்கு போனேன்னா பன்றிகளுக்கு உரிமை இருக்குத்தானே, அந்த சரீரத்திலேயாவது அனுப்பிடு, நாங்கள் அங்கே போயிடுறோம் அப்படின்னு இதுங்க கேட்குதுங்க. ஆண்டவரும் அதே மாதிரி அனுப்பிட்டாருங்க. நட்சத்திர தூதன் பாதாள குழியை திறந்ததும் பெரும் சூளையின் புகையைப் போல புகை எழும்பிற்று. சூரியனும் ஆகாயமும் இருளடைய செய்தது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தன அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இப்போ நம்ம பாதாள குழியை பற்றி பார்த்தோம். நட்சத்திர தூதன், அதாவது பாதாள குழியை திறக்கக்கூடிய தூதன் கை யாரு அப்படின்றத பார்த்தோம். பாதாள குழியிலிருந்து எது அடைக்கப்பட்டிருக்குதுன்னா, ஏற்கனவே ஆதாமியாவால் உண்டாக்குறதுக்கு முன்பாக முதல் கட்டத்தில் அழிக்கப்பட்ட இந்த பூமியில் இருந்த உயிர்வாசிகள், அவர் சரீரமற்ற ஆவிகளாக அலைந்து திரிகிற ஆவிகள். இந்த ஆவிகளைத்தான் நம்ம கடவுள் பாதாளத்தில் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாராம். இந்த அடைக்கப்பட்ட இந்த பாதாள குழிய தேவ தூதன் போய் திறக்கும் பொழுது பெரும் சூளையின் புகை போல கிளம்பி சூரியனையும் வானத்தையும் ஆகாய விரிவையும் மறைச்சிச்சு, இருளடைய செய்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த நிகழ்ச்சி ஒரே ஒரு 5வது எக்காலம் ஓதப்படும் பொழுது பாதாள குழி திறக்குது, பெரும் சூளை வெளியே வருது. அது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த கட்டம் வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்தது, பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்தது அப்படின்னு வசனத்தில் இருக்குதுங்க. அடுத்த வீடியோவை வெட்டுக்கிளிகள்னா என்ன, அது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கரும் புகை, பெரும் சூளையினுடைய புகை வானத்தில் எழுமினது, அதையும் வெட்டுக்கிளிகளை பற்றியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இதெல்லாம் இந்த ஆவிகளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறைய புஸ்தகங்களை நானும் படிக்கிறேங்க. ஏனோக்கு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த ஆவிகளை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏனோக்கு புஸ்தகம் கிடைச்சிச்சுன்னா வாங்கி படிங்க. நான் இந்த ஏனோக்கு புஸ்தகத்தை படிச்சிருக்கிறோங்க.
இதில் இன்னும் நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறோமா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கிற வேதாகமம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வேதாகமத்தையெல்லாம் ஒத்துட்டு பார்த்தோம்னாக்கா 100க்கு 100 கரெக்டாக இருக்குதுமா. வசனமெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குதுமா. அதனால தான் அதில் இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்து இதோட கூட கோர்த்து உங்களோட கூட நான் சொல்கிறேம்மா. பாதாள குழின்னா என்ன, பெருசூளை வெளி வந்துச்சே, அந்த ஆவிகள், சரீரமற்ற ஆவிகள், அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த நிகழ்ச்சி நம்ம வெட்டுக்கிளிகளை பற்றி பார்க்கலாம். மாரநாதா.